இந்த பையன் அவங்க அம்மாவோட கம்பெனிக்கு போயிருக்கிறான். சடனாக அவங்க சிஇஓவை பார்த்துட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அந்த அம்மா உடனே கடுப்பாகி ஓடி வந்து அந்த பையனையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா ஏதோ முக்கியமான வேலை வந்துட்டு போயிருந்தாங்க. திரும்பவும் இந்த பையன் வந்துட்டு அப்பா என்னை பாத்ரூம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். உடனே இந்த சிஇஓவும் வேற வழியே இல்லாமல் அவனை பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பொக்கையில் ரோஸோட வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே சிஇஓவுக்கு அலர்ஜி ஆயிருது. அவரும் தும்புறாரு, இந்த பையனும் தும்புறான். அப்போ இந்த சிஇஓவுக்கு சந்தேகம் வருது, இந்த பையனுக்கும் எப்படி இந்த அலர்ஜி இருக்குன்னு. அப்போ இந்த செக்ரட்டரி பொண்ணு வேகமாக ஓடி வந்துட்டு தன்னுடைய பையனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகுது. இதை பார்த்து சிஇஓக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு ஏன் இவங்க இப்படி வினோதமாக நடந்துக்கிறாங்கன்னு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிஇஓ நல்லாவே குடிச்சிருப்பான். தென் இந்த பொண்ணோட அவன் தனிமையில் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. அன்னைக்கு காலையில் இந்த பொண்ணு எந்திரிச்சு பார்க்கும்போது சிஇஓ தூங்கிட்டு இருக்கிறான். தென் அங்கேருந்து இந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு போகும்போது தன்னுடைய பிரேஸ்லெட்டையும் விட்டுட்டு போயிடுறான். மறுநாள் இந்த சிஇஓ அந்த பிரேஸ்லெட்டுக்கு சொந்தக்காரனை கண்டுபிடின்னு சொல்லி அவன் அசிஸ்டன்ட்டுக்கும் ஆர்டர் போடுதா. பட் இந்த பொண்ணு அங்கேருந்து நேராக அப்ராடு போயிட்டாங்க. தென் 6 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இப்போதான் அவங்க திரும்பியே வந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த பொண்ணை அவன் பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. அப்புறம் அவருடைய அசிஸ்டண்டும் இந்த பொண்ணுன்னு சொல்லி காமிச்சு கொடுத்துறான். தென் அந்த பையன் அந்த பொண்ணு கூட இருக்கிறத பார்த்து சிஇஓ எப்படியாவது அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதனால அந்த பொண்ணு கிட்ட அசிஸ்டண்டா வேலைக்கு செய்யற சொல்லி கேட்கிறான். அந்த பொண்ணும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அந்த பொண்ணு இல்லை நான் எம்ப்ளாயி வேலைக்கே பார்க்குறேன்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு நான் $1,00,000 கொடுக்குறேன், நீ அசிஸ்டண்டா வேலை பார்க்கணும்னு சொல்லி உத்தரவு போடுறான். தென் அந்த பொண்ணுமே சரி ஓகேன்னு சம்மதிச்சு இப்போ அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க.